ஜிடியோட அந்த கேரண்டி டாப் 2 ஃபினிஷ் ஒரு மாதிரி சந்தேகத்துல இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல நம்ம நேர்களுக்கு சொல்லிடலாம், 2016 இருந்து 24 வரை நடந்திருக்கிற ஐபிஎல்ல டாப் 2ல பினிஷ் பண்ணிருக்கிற டீம் தான் ஐபிஎல் கப்ப ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா மேட்ச் கிடைக்குது இல்ல, அது ரொம்ப பெரிய ஃபேக்டர். ஸோ டாப் 2ல முடிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் 11ல இருந்தே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான், ஏன்னா 11ல இருந்து தான் இந்த பிளே ஆஃப் ஃபார்மேட் வந்துச்சு. அது வரைக்கும் நார்மல் செமிஃபைனல் ஃபார்மேட் இருந்துச்சு. அப்பல இருந்து இப்ப வர டாப் 2ல இல்லாத ஒரே ஒரு டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அது யார்? எம்ஐ தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் நான் பார்த்த நம்பர்ஸ்ல அதான் தெரிஞ்சு. ஸோ 16ல இருந்து 24 வரை எடுத்துக்கோங்களேன் நீங்க. டாப் 2ல இருக்கிற டீம் தான் ஜெயிக்குதுன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்ட்ரா மேட்ச் ரொம்ப முக்கியம் டீம்ஸுக்கு. ஸோ இப்ப ஜிடி 18ல இருந்து 20க்கு தான் வர முடியும். இந்த மேட்சும் ஜெயிச்சு அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 22 கேரண்டி டாப் 2 பினிஷ். அதை இழந்துட்டாங்க. இப்ப ஆர்சிபியால 2 மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க 21 வரை போக முடியும். பஞ்சாபாலையும் 21 போக முடியும். மும்பையால 18 தான் வர முடியும். அண்ட் மும்பையும் பஞ்சாபும் தங்களுக்குள்ள ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. சோ மும்பை பஞ்சாபை தோக்கடிச்சு 18ல நிக்கணும். ஆர்சிபி 2 மேட்சையும் தோக்கணும். இது நடக்கிறது கஷ்டம். அது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பஞ்சாப் 2 மேட்சையும் தோத்தாங்கன்னா அவங்களும் அந்த 4th பிளேஸ்ல முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால பஞ்சாப் வந்து எம்ஐ விளையாடுவாங்கல்ல. சோ ஆமா 4th முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து என்னதான் பிளே ஆஃப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த மேட்ச் எல்லாம் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ரேஸ் இருக்குது. இந்த 4 டீமுக்குள்ள ஒரு ரேஸ் இருக்குது.